அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எனக்கு வீடியோ கட் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. 16/8/2026ங்க. தினத்தந்தி தேவதை. ஓகேங்களா? ஸோ இந்த தினத்தந்தி தேவதையில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம்னா குறுக்கெழுத்து போட்டி பார்த்தாச்சு. இந்த பேப்பரில் எப்படி ஃபோல்டிங் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியாதோ அந்த அளவுக்கு தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஜஸில் கீழே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி குறுக்கெழுத்து போட்டி பார்த்தாச்சு. நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம். என்ன பார்க்க போகிறோம்னா வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம். 10 பேருக்கு தலா 500 பரிசுங்க. இதை அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் இருக்குதுங்க. நான் அகைன் வீடியோ எண்டில் அகைன் டிஸ்பிளே பண்ணுறேன். பை போஸ்ட், பை மெயில், பை வாட்ஸ்அப். ஓகே, இதில் உங்கள் நேம் இருந்தால் வாழ்த்துக்கள். சென்ற வாரம் வெற்றி பெற்றவர்களுடைய விபாகம் காட்பாடி, அரியலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருப்பத்தூர், தென்காசி, திருக்கழுக்குன்றம், தருமபுரி, பரமக்குடி அண்டு நியூ டெல்லி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாழ்த்துக்கள்ங்க. இதில் உங்கள் நேம் இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீக்கில் கூட உங்கள் நேம் வரலாம். வாங்க சால்வ் பண்ணலாம். நாட்டியம். நாட்டியம்னா டான்ஸ். இந்த கேள்வியை சால்வ் பண்ணிடல. வட்டத்துக்குள்ளே ஒரு லெட்டர் வரும், அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதுனா புதுசாக ஒரு வேர்டு கிடைக்கும். அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நாட்டியம் அப்படின்னா டான்ஸ். டான்ஸ் வந்து 2வது எழுத்து டே கொடுத்துருக்காங்க. 2வது எழுத்து டே அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்காங்க. நாட்டியம் அப்படிங்கிறத நடனம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். நடனம்னு எழுதையில் 3 சுழி நே வரணுங்க. நடனம். ஓகே, பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி எல்லாமே ஒரு வகை நாட்டியம். ஓகே, 2வது கேள்விங்க. காணாமல் போவது. இல்யூஷன், காணாமல் போகக்கூடியது. மேஜிக்லலாம் காணாமல் போவோம்னா மாயைன்னு சொல்லலாம். இங்கே வந்து மாயம். மாயம் மாயம் பண்ணிட்டாங்கன்னா மறைஞ்சிடுச்சு, மாயமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மாயம்னா காணாமல் போகக்கூடியது, மறையக்கூடியது. ஓகே. 3 கோபம். கோபத்துக்கு வேறு சொல் சினம் இல்லைன்னா ஆத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஆல்ரெடி சி வந்திருக்கு. ஸோ சினம். பழையடி பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நடனம்ங்க வேர்டில் உள்ள வட்டமாக இருக்க எழுத்து நே இருக்குது. ஸோ நேவை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே எழுதிக்கலாம், அங்கே இடம் கம்மியாக இருக்குது. ஓகே, 2வது இதில் ஏ இருக்குது, நய. 3வது இதில் இம் இருக்குது. ஸோ நயம் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைக்கும். நயம்னா ஒரிஜினல் அப்படின்னு கூட சொல்லலாம். 4 கேள்வி என்ன? ஓவியம். ஓவியம்னா ட்ராயிங்ஸ், படம் வரைதல். ஸோ இங்கே வந்து நான் என்னென்னு எழுதேன்? இம்முக்கு ப ட எழுதேன், படம். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு ப வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நயம் ப, நயம் ப அப்படின்னு எழுத முடியாது, அதனால் தனியாக எடுத்து எழுதேன், நயம் ப. ஓகே, 5வது கேள்வி. பாட்டு, சாங், பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நயம் பட, இந்த டேவை தூக்கி தனியாக எழுதியாச்சு. ஓகேங்க. 6வது கேள்வி. நாம் வாழும் இடம். இந்த பூமி தாங்க. பூமியை என்னன்னு சொல்லலாம்? 2வது எழுத்துல ல சொல்லியிருக்காங்க. உலகம், எர்த். வையகம். இங்கே உலகம் தான் எழுதும், 2வது எழுத்து லேக். இதில் ஊக். நயம்பட ஊ அப்படின்னு வந்துக்கு அடுத்த லெட்டர் என்னது? ஆச்சுக்கு உண்டு. ஆச்சை சுற்றி என்ன உண்டு? ஆச்சுக்கு கரை உண்டு, கார்னர். ஓகே, ஆச்சங்கரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை தான் சொல்கிறாங்க. இதில் உள்ள ட்ரை எடுத்துக்குவோம். ஸோ பதில் என்ன? நயம்பட உரை. நயம்பட உரை அப்படின்னா இதை கூட சேர்த்து கூட எழுதிக்கலாம். நயம்படன்னு இந்த இதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் எழுதிக்கோங்க. நயம்பட உரை அப்படின்னா இனிமையாக, அழகாக, அடுத்தவங்க மனசை கவரக்கூடிய அளவில் பேசு, யாரையும் புண்படுத வகையில் பேசாத அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நயம்பட உரை. இந்த ஆன்சர்ஸை எழுதி அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஆல்ரெடி இதில் இருக்குது. ஓகேங்களா? சென்னை வேப்பேரி. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறோம். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.